வணக்கம். நான் ராம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய போரின் 72வது நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து முக்கிய தகவல்களையும் வழங்கும் எங்களின் தினசரி செய்தி தொகுப்பு. இன்றைய முக்கிய நிகழ்வுகளுடன் தொடங்கலாம். கடந்த வார இறுதியில் அமெரிக்காவில் நடந்த ஒரு ரகசிய விளக்க கூட்டத்தில் டொமாக்கஸ், எடாகம்ஸ், SM-3 தாட் ஏவுகணைகள் உட்பட்ட அமெரிக்க ஆயுதங்கள் பெருமளவில் குறைந்துள்ளதாக தெரிய வந்துள்ள ரகசிய நியூஸ். அமெரிக்கா தொடர்ந்து பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான இராணுவ உதவிகளை சீனாவின் ஒரு தீவுக்கு வழங்கி வரும் நிலையில் சீனாவை ஈரானுக்கு உதவ வேண்டாம் என்பதில் பயனில்லை. மொச்சவா கமேனி அவர்களின் இருப்பிடம் பற்றி கூறிய நெத்தன்யாகு, மேலும் அவரது உடல் நிலை பற்றியும் விளக்கம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினை கொலை செய்ய முயன்றது உள்ளிட்ட பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுக்களை அவர் முழுமையாக மறுத்து அலன் நான் குற்றமற்றவன் என வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஹண்டா வைரஸ் தாக்கம் 42 நாள் குவாரண்டைன் அமெரிக்காவில் ஆரம்பம். பொதுவாக எலிகள் மற்றும் பிற காட்டு விலங்குகளின் கழிவுகள், சிறுநீர் அல்லது உமிழ்நீரின் மூலம் இது பரவக்கூடியதாகும். மனிதர்களுக்கு பரவும் போது இது சில நேரங்களில் தீவிர சுவாச நோய்களையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும். இனி இவை தொடர்பான விரிவான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் முக்கிய சந்திப்பொன்றை நடத்துவதற்காக சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலை சீனாவின் எண்ணெய் விநியோகத்தை பாதிப்பதுடன் அந்த பிராந்தியத்தில் சீன ஏற்றுமதி பொருட்களின் தேவைகளையும் பலவீனப்படுத்தி வருகிறது. அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் தாய்வான் பிரச்சனையும் முக்கியமாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா தொடர்ந்து பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான இராணுவ உதவிகளை தாய்வானுக்கு வழங்கி வரும் நிலையில் சீனா அந்த தீவை தனது நாட்டிற்கு ஒரு பகுதியாகவே கருதுகின்றது. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தைவானிலும் அல்லது இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் நிலையற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளையும் இரு நாடுகளும் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் நிலைத்தன்மையை பேணுவது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பொதுவான ஒரு நலனாகும் என்றும் அவர் கூறினார். மொச்சவா கமேனி உயிருடன் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். ஆனால் அவரது உடல்நிலை எப்படி உள்ளது என்பது பற்றி என்னால் கூறுவது கடினம். அவர் ஏதோ ஒரு பதுங்கு குழியிலோ அல்லது ரகசிய இடமொன்றிலோ இருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் என்றார் நெத்தன்யாகு. மொச்சவா கமேனி தனது அதிகாரத்தை பாதுகாக்க முயற்சித்து வருகின்றார் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அவரது தந்தைக்கு இருந்த அளவிலான அதிகாரம் அவரிடம் இப்போது இல்லை என்றும் கருதுகின்றேன் என்றார் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாகு. வெள்ளை மாளிகை செய்தியாளர் விருந்தில் நடந்ததாக கூறப்படும் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முயன்றது உள்ளிட்ட பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் முழுமையாக மறுத்து நான் குற்றமற்றவன் என வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் இந்த சம்பவத்தை மிக உயர்ந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளன. சம்பவத்தின் பின்னணி, சந்தேக நபரின் தொடர்புகள், திட்டமிட்ட தாக்குதலா அல்லது தனிப்பட்ட நடவடிக்கையா என்பது குறித்து FBI மற்றும் சீக்ரெட் சர்வீஸ் அமைப்புகளும் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றன. இதற்கிடையில் நீதிமன்றம் சந்தேக நபரை தொடர்ந்தும் தடுத்து வைக்க உத்தரவிட்டிருக்கிறது. அடுத்த கட்ட விசாரணை மற்றும் ஆதாரங்கள் பரிசீலனை செய்யப்படும் திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அமெரிக்க அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய அரசியல் நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஹண்டா வைரஸ் தொடர்பான அச்சம் உலகளவில் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் தொற்று சந்தேகத்தில் உள்ள அமெரிக்க பயணிகள் குழு ஒன்று 42 நாட்கள் தனிமைப்படுத்தல் கண்காணிப்புக்காக நெப்ராஸ்கா மருத்துவ மையத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்தின் ஆரம்பம் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச கப்பல் பயணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. பல நாடுகளை சுற்றி பார்க்க சொகுசு கப்பலில் பயணம் செய்த சிலருக்கு காய்ச்சல், மூச்சு திணறல் மற்றும் கடுமையான உடற்சோர்வு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை தொடர்ந்து அவர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். அதன் பின்னர் ஹண்டா வைரஸ் தொற்று சந்தேகம் எழுந்ததாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கப்பலில் இருந்த பயணிகள் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுவதால் இந்த சம்பவம் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா, கனடா மற்றும் சில லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சுகாதார கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென் அமெரிக்காவில் சில பகுதிகளில்
முன்பும் ஹண்டா வைரஸ் தொற்றுகள் பரவியிருந்ததால் அங்கும் எச்சரிக்கை நிலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. நெப்ராஸ்கா மருத்துவ மையத்துக்குள் சட்டில் பேருந்துகள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் நுழையும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. இதனால் அமெரிக்க மக்களிடையே புதிய தொற்று அச்சம் உருவாகி இருக்கிறது. ஹண்டா வைரஸ் பொதுவாக எலிகள் மற்றும் பிற காட்டு விலங்குகளின் கழிவுகள், சிறுநீர் அல்லது உமிழ்நீரின் மூலம் பரவக்கூடியதாகும். மனிதர்களுக்கு பரவும் போது சில நேரங்களில் தீவிர சுவாச நோய்களையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் தற்போதைய தனிமைப்படுத்தல் நடவடிக்கை முழுமையான முன்னெச்சரிக்கை முயற்சி மட்டுமே என்றும், பொதுமக்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவின் மத்திய கட்டளை தலைமையகமான சென்காம் வெளியிட்ட தகவல்களின்படி, அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கடற்படை முற்றுகையை அமுல்படுத்தும் நடவடிக்கைகளின் போது அமெரிக்க படைகள் இதுவரை 62 வர்த்தக கப்பல்களின் பயண திசையை மாற்றியதுடன் 4 கப்பல்களை செயலிழக்க செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. இதேவேளை அந்த பிராந்தியத்தில் பதட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. ஈரான் வழங்கிய அமைதி முன்மொழிவு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என அதிபர் ட்ரம்ப் உடனடியாக நிராகரித்திருக்கிறார். ஈரானின் பதில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் குறித்த அமெரிக்காவின் கோரிக்கைகளை தீர்க்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பதிலாக அமெரிக்கா தனது முற்றுகையை விலக்கிக் கொண்டால் போரை நிறுத்துவதற்கும் ஹோர்முஸ் நீரிணையை வணிக போக்குவரத்திற்காக படிப்படியாக திறப்பதற்கும் ஈரான் முன் வந்திருக்கிறது. ஈரான் அந்த நீரிணையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறார்கள். இதற்கிடையில் கத்தார் கடற்கரையில் பிரிட்டிஷ் சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதால் வளைகுடா பகுதியில் பதட்டம் அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவின் சிறந்த செல்வாக்கு இன்னும் இந்த முற்றுகையில் தான் உள்ளது என்று கூறுகிறார் முன்னாள் சென்காம் தகவல் தொடர்பு இயக்குனரும் ஓய்வு பெற்ற இராணுவ கேர்னலுமான ஜோ புச்சினோ. ஈரான் தனது நிலைப்பாட்டை தற்போது சற்று மாற்றி இருக்கிறது. ட்ரம்பின் கோரிக்கையை நோக்கி அது மாறியுள்ளது. ஈரானின் அனைத்து செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்புகளையும் நாட்டிற்கு வெளியே அனுப்பப்பட வேண்டும் என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார். முதலில் ஈரான் இதை முழுமையாக நிராகரித்தது. நாங்கள் சில அணுசக்தி இருப்புகளை நீத்து போகச் செய்வோம், எதையும் வெளியே அனுப்ப மாட்டோம் என்று ஈரான் கூறியது. ஆனால் இந்த அண்மைய முன்மொழிவில் அனைத்தையும் இல்லாவிட்டாலும் சிலவற்றை வெளியே அனுப்ப அவர்கள் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஈரான் ட்ரம்பின் நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்துள்ளது என்று தெரிகிறது. இது ஈரானுக்கு மிகவும் முக்கியமான தருணம். ஏனெனில் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை தனது நாட்டின் முக்கிய அங்கமாகவும் தேசிய பாதுகாப்பின் முதன்மை அமைப்பாகவும் கருதுகிறது. எனவே அவர்கள் அங்கு மென்மையான போக்கை கடைபிடிப்பது உண்மையில் நம்பிக்கைக்குரிய ஒரு தருணமாகும். இதன்போது செய்தியாளர் அவரிடம் செனட்டர் மார்க் கெல்லி கடந்த வார இறுதியில் கூறும்போது, ஒரு ரகசிய விளக்க கூட்டத்தில் டொமாக்கஸ், எடாகம்ஸ், SM-3 தடாக் போன்ற ஏவுகணைகள் உள்ளிட்ட அமெரிக்க ஆயுதங்கள் பெருமளவில் குறைந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறாரே. முதலாவதாக இதை வெளியில் சொல்வது எனக்கு மிகவும் பொறுப்பற்ற செயலாக தோன்றுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது, முதலாவதாக இதுபோன்ற ரகசிய கூட்டங்களுக்கு செல்பவர்கள் நிலைமையை அறிந்து கொள்வதற்காகவே செல்கின்றார்கள். பொது வழியில் வந்து ரகசியமான விஷயங்களை மீண்டும் கூறுவதற்காக அல்ல. இரண்டாவதாக, தற்போதைய நிலையில் நம்மிடம் பெரிய தட்டுப்பாடு எதுவும் இல்லை. ஐரோப்பாவில் இருந்தும் உக்ரைனில் இருந்தும் எங்களது பல ஏவுகணைகளை தேவைப்பட்ட இந்த சண்டைக்கு மாற்றி இருக்கிறோம். பரந்த அளவில் பார்த்தால் சீனாவுடனான ஆயுத போட்டியில் நாம் இருக்கின்றோம். நீண்டகால ஆயுத போட்டியை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்காக நாம் முதலீடு செய்ய வேண்டும். செயலாளர் ஹெக்செட் அடுத்த 6 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகளுக்குள் இதில் முதலீடு செய்துள்ளார் என்றார். அதிபர் சீனாவில் இருக்கும்போது தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அதிபர் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியிருக்கின்றார். அதிபர் ட்ரம்ப் இது போன்ற தந்திரோபாய மற்றும் செயற்பாட்டு பொறுமையை கடைபிடிக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். வெறும் ராஜதந்திரம் மற்றும் தடைகள் மூலம் மட்டுமல்லாமல் இராணுவம் வலிமை மூலமாகவும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை உடைக்க முயன்ற முதல் அதிபர் இவர்தான். எனவே நாம் பல நிலைகளில் அழுத்தங்களை கொடுத்து வருகின்றோம். ராஜதந்திர அழுத்தம், பொருளாதார முற்றுகை மூலம் ஈரானை பட்டினி போடுவது என அமெரிக்காவின் பல திட்டங்கள் உள்ளன. எந்த நேரத்திலும் இராணுவ அழுத்தத்தை தொடரலாம் என நாம் தயாராக இருக்கின்றோம். ஏதோ ஒரு கட்டத்தில் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி 2 போன்ற ஒரு தாக்குதல் தொடரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.
ஈரான் ஐஆர்ஜிசிக்கு இனி பணம் கொடுக்க முடியாத ஒரு நிலையை எட்டும்போது அது ஒரு முடிவு புள்ளியை அடையும் என்றார். ஈரான் அந்த நிலையில் இருக்கலாம். மேலும் இஸ்ரேல் என்ற ஒரு சிறந்த கூட்டாளி நமக்கு இருக்கின்றார்கள். அவர்கள் போரிட தயாராக இருக்கின்றார்கள் என்றார் செய்தியாளர். இவை ஈரான் போரில் இன்று உலக விவர செய்திகள். செய்திகளை புதிதாக பார்க்கின்றவர்கள் இதுபோன்ற முக்கிய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு உலக விவர செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செய்திகளை தொலைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் மற்றும் கணினிகள் ஊடாகவும் பார்த்தவர்களுக்கு எமது நன்றிகள். மீண்டும் ஒரு புதிய உலக விவர செய்திகளோடு நாளை இதே நேரம் நான் உங்களை சந்திக்கின்றேன். மேலும் புதிதாக காணொலியை பார்க்கின்றவர்கள் நிச்சயமாக எமது காணொலிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.